அனைவருக்கும் வணக்கம். நான் பார்த்திபன் நெல்லுகுண்டுப்பட்டியிலேருந்து பேசுகிறேன். கடந்த வாரம் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து சிப்காட் பணிகள் ரொம்ப தாமதமாக நடந்துகிட்ருக்கு, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துட்டு வந்தோம். பஞ்சிநகர பஞ்சாயத்து, பூதமங்கலம் பஞ்சாயத்துலேருந்து ஒரு 30 பேர் போனோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் மனு வாங்கிட்டு இம்மிடியேட்டாக அதுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி நில அளவை பணிகளை ரொம்ப வேகமாக இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கிடையில் சிப்காட் வேணாம் அப்படின்னு சொல்லி போராடுறவங்களும் ஒரு சைடில் அதுவுமே நடந்துகிட்ருக்கு. நம்ம அதை பற்றி பெருசாக பேச வேணான்னாலும் நம்ம சிப்காடு வேணுன்றவங்களும் சரி, அரசாங்க தரப்புல இருந்தும் சரி, சிப்காடு வந்தால் மக்களுக்கு எவ்வளோ நல்லது, இது எவ்வளோ நல்ல விஷயம் அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போனோம்னா கொண்டு போகல. நம்ம எல்லோரும் சிப்காடு வேணும்னோ மனு கொடுத்தோம், எளிய மக்கள்கிட்ட இதோட நல்ல விஷயங்கள் நம்ம கொண்டு போய் சேர்க்கலை. அப்போ அவங்க போராட்ட காலத்தில் நிற்கிறாங்க. அப்போ அரசாங்கமும் முறையாக மக்கள்கிட்ட அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்கலை, நம்மளும் எந்த வேலையும் நம்ம பண்ணலை. ஏன்னா போராடுற அங்கே இருக்க 90% மக்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் அவங்களும் நினைக்கிறாங்க. நம்ம சகோதரர்னே எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, நம்ம மண்ணை காக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளும் நம்ம மண் நல்லா வரணும், நம்ம மக்கள் நல்லா வரணும்னு நினைக்கிறோம். நினைப்பு எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அங்கே விதைச்ச விதை எல்லாம் நெகட்டிவாக, சிப்காடு வந்துச்சுன்னா அவனுக்கு விஷ ஊசி போட போகிறேன், கேன்சர் வரப்போகுது, எல்லாம் கொண்டு நெகட்டிவாக குறிப்பிட்ட சில நபர்கள் கொண்டு போய் விதைச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்க எளிய மக்கள் அவங்களுக்கு அதை எடுத்து ஏறி படித்து அது நல்லதா கெட்டதான்னு தெரியலை. யாரோ ஒருத்தர் சொல்கிறத நம்பி அவங்க பின்னாடி நிற்கிறாங்க. நம்ம போய் இருக்கிற விஷயத்த சொன்னோம்னா கூட அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லாமே. சிப்காடுன்றதே தொழிற்சாலை. நம்ம ரொம்ப காலமாக நம்ம ஊரில் எல்லோரும் டீ கடையில் எல்லாம் பேசுகிறதே, நம்ம ஊரில் ஒரு தொழிற்சாலை வந்தால் நல்லா வேலைவாய்ப்பு இருக்குமே எல்லாம் அப்படி இப்படிம்போம். இப்போ அது தொழிற்சாலை தான் வருது. ஒரு தொழிற்சாலை இல்லை, பல தொழிற்சாலை வரப்போகுது. தொழிற்பேட்டைன்றாங்க. அப்போ எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும்? இதை விட்டுட்டு இதை ஒரு ஆர்த்தோடாக்ஸ் மனப்பான்மையோட ஒரு பழமைவாதிகள் இது வந்துருச்சுன்னா இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் புகை வந்துச்சுன்னா கேன்சர் வந்துடும், இந்த ஊரை விட்டே உங்களையெல்லாம் விரட்ட போகிறாங்கன்னு ஒரு டீம் இதை ஒரு பிரச்சாரமாக பண்ணுறேன். யார் பண்ணுறாங்கன்னா, இந்த நிலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 350 ஏக்கர், இதுக்குள்ளே ஆதாயம் அடைஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு 10 பேர். இவங்க தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மிச்சம் போகிற எல்லாருமே நம்ம தம்பி, அண்ணன், மாமன், மச்சான், சகோதரர்கள் தான் இதுக்குள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு விவரம் தெரியாமல் போயிட்டுருக்காங்க. இதே விஷயம். இப்போ நம்ம அவங்களுக்கு இதில் இருக்க நல்ல விஷயங்களை வேகமாக எடுத்து கொண்டு போகணும். இது ஒரு புறம் இருக்கட்டும். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இந்த டீம் இந்த நக்சலைட் சிந்தனைன்னு நம்ம சொல்லணும். இந்த டீமை இவங்க பார்த்தீங்கன்னா மான் ஓடுதுன்றேன், பட்டாம்பூச்சி பறக்குதுன்றேன், 5000 வருட வரலாறு மண்ணுக்குள்ளே உறங்குதுன்றேன், தங்க தேர் மண்ணுக்குள்ளே கிடக்குதுறான்றேன். எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நாளாக அங்கே தானே இந்த கள்ளங்காடு இருந்துச்சு, தங்க தேரை தோண்டி எடுத்துருக்கலாம்ல நீங்கள்லாம், நீங்கள் யார், எந்த ஊர் நீங்கள்லாம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம இப்போ சிந்தனை பண்ண வேண்டிய நேரம் இது. இவங்க இந்த வெளியூர்லேருந்து வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் இந்த கள்ளங்காடு மேலே இவ்வளோ ஆர்வம் என்ன? இவங்க யார்? மண்ணை நேசிக்கிற நம்மளை காட்டில் இவங்களுக்கு அப்படி என்ன அந்த மண்ணு மேலே ஒரு ஆர்வம்? அது மக்கள் நீ நம்ம தான் உள்ளே போய் ஒருத்தவங்ககிட்ட எடுத்து சொல்லணும். ஏன்னா இதை சிப்காடு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க சும்மா நாங்களும் ஒன்றும் தெரியாமல் விவரம் தெரியாத ஆளுங்க எல்லாம் இல்லை. எல்லோரும் இப்போ வழக்கறிஞர்கள் எல்லாம் இருக்கட்டும், பூதமங்கலத்தில் சசிகுமார் அவர் பின்னாடி இருக்கவங்களும், அண்ணன் துரை செல்வமணி அவர்கள் நீண்ட நெடிய பொது வாழ்க்கையில் இருந்தவர். இந்த மண்ணுக்கு ஏதாவது வரணும் தம்பி, 10,000 பேர் கௌரவமாக சாப்பிட போகிறாங்க இந்த மண்ணில் வேலை பார்த்து, அது நம்ம ஊரில் இருக்க குடிகளாக இருக்கணும், அதை நம்ம விட்டுறக்கூடாது தம்பி, சாப்பாட்டில் மண்ணலி போட்டுருவாங்க போல இருக்குது, அதை விட்டுறக்கூடாதுன்னு உணர்வு பூர்வமாக மக்களை நல்லா அறிஞ்சு வச்சு இந்த மண்ணை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கவர். பஞ்சு நேரத்தில் தம்பி பாண்டியராஜனாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் உட்பட 13 நாடுகளில் நான் பணி செஞ்சுருக்கேன். ஒவ்வொரு நாட்டிலையும் குறைஞ்சபட்சம் 3 மாதத்துக்கு மேலே வச்சுருக்கேன். அங்கே இருக்க பண்பாடு, அங்கே தொழிற்சாலைகள், அந்த நாடு எப்படி வளருது, நான் ஏன் அங்கே பணியில் அங்கே போய் பெரிய சப்ஸ்டேஷன், பவர் ஸ்டேஷன்லாம் நான் பண்ணுறதில்ல, சைட் மேனேஜராக வேலை பார்த்துருக்கேன். இவ்வளோ நாடுகளையும் பார்த்துட்டு தான் நம்ம ஊர் இப்படி இருக்கே அப்படின்னு நம்மளாம் மனவேதனையில் ஒரு பஸ்ஸு ஏற்பாடு பண்ணுறதுக்கு 1008 மனு கொடுத்துட்டோம். இன்றைக்கி வரைக்கும் சாவரப்பட்டியிலேருந்து நம்ம நெல்லுகுண்டுப்பட்டு வழியாக பஸ்ஸு கொண்டு வர்றதுக்கு நம்மளால் கொண்டு வர முடியலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுவாக இந்த சிப்காடு நம்ம ஊருக்கு வருது. கவர்மெண்ட் திட்டத்தில் நம்மகிட்ட நிலம் இருக்கிறதுனால வருது. அதை சும்மா அந்த 5 ஏக்கர் 6 ஏக்கர் உள்ளே ஆக்கிரமித்து வச்சுக்கிட்டு அவங்க பேசுகிற அந்த பயங்கர பாயிண்ட்டுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, முதல்ல மதுரைக்கு ட்ரெயின் வரும்போது ஏதோ சனியை பூதம் கருப்பு கலரில் புகையை கச்சிக்கிட்டே வருதுடா நம்ம ஊருக்குள்ளேன்னு கல்லெடுத்து எரிஞ்சாங்களாம். அந்த மாதிரியே இப்போ இவங்களையெல்லாம் நம்ம நினைக்கும் போது அதே நமக்கு தோணுது. இப்போ எதையுமே புதுமையாக சிந்திக்காமல் வர்றதையும் எதையாவது ஒரு அர்த்தமாக பெரிய பொருத்தமாக பேசிக்கிட்டு இப்போ தார் ரோடு போடுறேன் பாருங்கள், அரேபியா நாட்டில் இருக்க கருப்பு கலர் தார் எல்லாம் கொண்டுட்டு நம்ம இந்தியாவில் கொட்டுறாங்களே, நாளைக்கு இந்த தார் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் விஷத்தை ஊட்ட போகுது. இதெல்லாம் நல்லா பேசுகிறதுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ பஸ்ஸெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஊருக்கு ஆடு மாடுகள்லாம் பயந்து ஓடிடும், இந்த பஸ்ஸு சத்தம் போடுற வண்டியெல்லாம் நமக்கு வேணாம். இப்படியே பழமைவாதமே பேசிக்கிட்டு இருந்தோன்னா இனி வரப்போகிற காலத்துக்கு உலகம் எங்கேயோ வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்தியா 4வது பொருளாதார நாடாக மாறி 3வது இடத்துக்கு போகணுன்னு முயற்சி பண்ணால் உற்பத்தி தொழிற்சாலை இல்லாமல் எப்படி மாறும் நம்ம ஊர்? இதில் சிலர் 30 நாளுமே இந்த போராட்ட காலத்தில் இருக்கான். இந்த ஊருக்குள்ளே நம்ம கிராமங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து
30 நாளுமே ஒவ்வொரு நாளும் நம்ம ஊருக்குள்ளே இருக்க மக்களை சந்தித்து இவனுக்கு சாப்பாடு எங்கேருந்து வருது, இவன் குடும்பம் எப்படி நடக்குது, இவங்கெல்லாம் யார். இப்போ நான் வந்து ஒரு நாள் கலெக்டர் ஆஃபீஸ் போகிறதுக்கு என்னோடய தொழில் எனக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றப்ப அந்த 4 மணி நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு தொழிலில் பாதிப்பாகுது, என்னால் விட்டுட்டு வர முடியலை. ஆனால் இவன் 30 நாளுமே போராட்டத்தை களத்தில் இருக்கான்னா இவனுக்கு சாப்பாடு எங்கேருந்து வருது, என் குடும்பம்லாம் எப்படி நடக்குது. நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் எல்லாருமே. இவங்களுக்கெல்லாம் பணம் இவங்க யார்? அப்போ வெளியூர்லேருந்து வந்து இந்த சிப்கார்டு வேணான்னு நம்ம மக்களை திரட்டுறவங்க யார்? இவங்களுக்கு அதில் என்ன ஆதாயம் இருக்குது? நம்ம உணர்வுபூர்வமாக நம்ம மண் நம்ம மக்கள் பயனடைன்னு நினைக்கிறோம். இவங்கெல்லாம் யார்? இதெல்லாம் யோசிக்க வேணாமா? இவங்க பின்னாடி போகிறவங்க எல்லாரும். ஆக நமக்கு சிப்கார்டு பணிகள் வந்து தொடங்கிட்டதால இப்போ நம்ம மக்களோட நம்ம வஞ்சிநேரம் பஞ்சாயத்து பூதமங்கலம் கொடுக்கம்பட்டி மக்கள் வந்து இதுக்குள்ளே எப்படி பயன்பெறணும், இதுக்குள்ளே எப்படி அவங்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும், வேலைவாய்ப்புகள் உருவாகதை எப்படி உறுதி செய்யணும். ஏன்னா சிப்கார்டுன்றது தனி நிறுவனம், அரசாங்கத்துக்கு கீழே செயல்படுற ஒரு நிறுவனம். அதற்கு கீழே பல தொழிற்சாலைகள் இந்த கல்லங்காட்டுக்குள்ளே வரப்போகுது. இப்போ சிப்கார்டு பணிகளில் உள்ளே இருக்க அதிகாரிகளாகட்டும், கட்டுமானத்துக்கு வர்ற கான்ட்ராக்டர் நிறுவனங்களாகட்டும், அவங்களுக்கு நம்மளை மக்களை யாருன்னு தெரியாது. அவங்க புது ஆளுங்களாக வந்து உள்ளே வேலை பார்ப்பாங்க. நம்ம வந்து அந்த கான்ட்ராக்டர் அவங்களோட தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஆளும் போய் நம்ம எதுவும் பேச முடியாது. அப்போ நமக்கு அந்த 3 பஞ்சாயத்தில் இருக்க அனைத்து மக்களோட குரலாக ஒரு குழுவை நம்ம அமைக்கணும். இந்த குழு வந்து நம்ம மக்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை இந்த சிப்கார்டு நிறுவனத்தோட நம்ம உள்ளே போய் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி மக்களுக்கும் அந்த நிறுவனத்துக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் நிலவுற மாதிரி நம்ம வந்து ஒரு குழு அமைக்கணும். இந்த குழு என்ன செய்யணும்னா, அங்கே முதல் வேலை ஆரம்பிக்கும் போது போடுற மம்பட்டியிலேருந்து கடப்பாறை வரைக்கும் நம்ம ஊர் ஆளுங்க தான் வந்து அதை செய்யணும். இதை வந்து நம்ம கண்டிஷனாக இல்லாமல் நம்ம குழு வந்து அவங்களுக்கு வேண்டுகோள் எடுத்து வச்சு அவங்களுக்கு தேவையான மேன்பவரை நம்ம பகுதியிலேருந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இந்த குழுவை நம்ம அமைச்சு இதை நடத்தி கொண்டு போகணும். ஒன்று இது கட்டாயம். 2வது, இதே குழு இந்த சிப்கார்டு நிறுவனம் கட்டுமான பணிகள் நிறைவடைஞ்ச பின்னாடி நம்ம பகுதியில் இருக்க மக்கள் அனைவரையும் கொண்டு போய் அதில் வேலை வாய்ப்பை உள்ளே இருக்க வேலைகள் அனைத்தையும் நம்ம பிடிச்சி நம்ம மக்கள் பணி செய்கிற மாதிரி அதுக்கான ஏற்பாடுகளையும் நம்ம செய்யணும். நம்ம திறனே இல்லாமல் எதுவுமே செய்யாமல் சும்மா எங்கள் மக்களை வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது வந்து நிறுவனம் நடத்துகிறவங்களுக்கு சரியாக வராது. ஏன்னா அவங்க லாப நோக்கத்தோட ஒரு ஆலையை நடத்துறதுக்காக உள்ளே வர்றாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரி திறனுடைய ஆட்கள் தேவைப்படுது, அவங்க என்ன நோக்கத்தில் இருக்காங்கன்னு நம்ம அவங்களோட பேசி நம்ம கிராமத்தில் அதுக்கு தகுதியான படித்த இளைஞர்கள் யார் இருக்கா அதையும் பார்த்து நம்ம 2 பேரையும் வந்து இணக்கமான ஒரு சூழ்நிலையில் இதை கொண்டு போய் இணைக்கிறதுக்கு இந்த குழுவை நம்ம பயன்படுத்தணும். அதனால் இந்த குழுவை நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர்லாம் போட்டு ஒரு லீகல் அட்வைசர் எல்லாத்தையும் போட்டு ஒரு டீம், ஒரு குழு ஒன்று இதை ஆரம்பிக்கணும், பதிவு பண்ணணும். சிப்கார்டு நிறுவனத்தோடு நாங்கள் அந்த குழு இருக்குது, எங்ககிட்ட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கன்னு நம்ம அவங்கள நம்ம பக்கம் திருப்பணும். 1. 2வது, வஞ்சிநேரம் பஞ்சாயத்தில் நம்ம 150 ஏக்கர் இடம் வந்து கிட்டத்தட்ட நம்ம கொடுக்குறோம் இந்த சிப்கார்டு நிறுவனத்துக்கு. ஆனால் இதில் வந்து சாலைகளாக இருக்கட்டும் மற்ற வசதிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா பூதமங்கலம் பஞ்சாயத்து கச்சராமிட்டி வழியாகவே வருது. நம்ம நிலத்தை கொடுக்குறோம், நேரடியாக நமக்கு எந்த வாய்ப்பும் இது வரைக்கும் எதுவுமே வர்றதுக்கான ஒன்றும் தெரியலை பெருசாக. அதனால் வஞ்சிநேரம் பஞ்சாயத்தில் இருக்க மக்கள் ஒன்றும் 4 வழிச்சாலையை அவங்க அந்த வழியாக போடுறாங்களா போட்டோம். நீங்கள் வந்து இப்போ 4 வழிச்சாலை சாவரப்பட்டி கருங்காலக்குடியிலேருந்து சிப்கார்டு வழியாக நாட்டார்மங்கலம் வரைக்கும் ஒரு சாலை வசதி, நேரான சாலை எங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தரணும். இதை நம்ம இப்போ கோரிக்கையாக வைக்கணும். இது டைம் நமக்கு. ஏன்னா சிப்கார்டு பணி ஆரம்பிச்சிருச்சு, ஃபண்டு இருக்குது, நம்ம வந்து கேட்டாதையும் கிடைக்கும். மக்கள் எல்லோரும் நான் மனு எழுதி அனுப்புகிறோம். அண்ணே செல்வமணி அண்ணே பாம்பேலேருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கார். முழு மூச்சு அவர் வந்து நம்மளை ஊக்கப்படுத்தி பின்னாடி இருக்க இளைஞர்கள் எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் கால் பண்ணி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அதனால் இப்போ இந்த மனுவை எழுதி நம்ம மக்கள் எல்லார்கிட்டையும் கொடுத்து விட்றோம். 1000 கையெழுத்து போடுங்க. போட்டிங்கன்னா நமக்கு சாவரப்பட்டியிலேருந்து சாலை கிடைக்கும், போக்குவரத்து வசதி, நம்ம பிள்ளைங்க இந்த கிராமம் எல்லாம் பின்னாடி பெருசாக வளர்ந்து வந்துடும். இல்லைன்னா அந்த வாய்ப்பை விட்டுட்டோன்னா பின்னாடி நமக்கு எதுவுமே கிடைக்காது. நமக்கு வந்து வஞ்சிநேரம் பஞ்சாயத்தில் இந்த சாலை அமைஞ்சால் கருங்காலக்குடி வழியாக வாகனங்கள் வர்றவங்களோ அதிகாரிகள் யாராக இருக்கட்டும், அவங்களுக்கு உணவு தேவை, பெட்ரோலு, மற்ற எந்த தேவையாக இருந்தாலும் பக்கத்தில் நமக்கு ரொம்ப சுலபமாக அணுகக்கூடிய இடம் கருங்காலக்குடி. அதனால் சாலை வந்து கருங்காலக்குடியிலேருந்து சிப்கார்டுக்கு சாவரப்பட்டி வழியாக நம்ம கிராமங்களை இணைக்கிற மாதிரி வர்றது ரொம்ப முக்கியம். இதில் வந்து கருங்காலக்குடி பொதுமக்களும் இதுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும். ஏன்னா மேம்பாலம் வந்த பின்னாடி கீழே இருக்க கடைகள் எல்லாம் வியாபாரம் குறைவாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த சாலை வந்து நம்ம குணவடிப்பட்டி பக்கத்துலேயே சாவரப்பட்டியை தொட்டு உள்ளே வரும்போது கருங்காலக்குடி பேட்டை அந்த கடைகள் கடைவீதி எல்லாம் மிகப்பெரிய பயனடையும். வர்றவங்களுக்கு ரொம்ப சுலபமான எல்லாத்தையுமே அணுகக்கூடிய இடமா கருங்காலக்குடி இருக்குது. அதனால் கருங்காலக்குடி பொதுமக்களும் அதே மாதிரி கருங்காலக்குடி வணிகர் சங்கம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்.
வணிகர் சங்கத்திலேருந்தும் நீங்கள் இதுக்கு நல்ல ஆதரவு தரணும். எங்களுக்கு தந்தீங்கன்னா நம்ம இந்த சாலையை கொண்டுட்டு வரும்போது எல்லாருக்கும் இது கூட்டு பயன்பாடாக ஆயிரும். சிப்காட் ஆதரவாக இருக்கவங்க இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்க வேணாம். நமக்கு 2 மூவ்மெண்ட்டு தான். குழு அமைக்கிறது, இந்த சாலை வசதி, போக்குவரத்து வசதி எங்கள் கிராமங்கள் எல்லாரும் பயன்பெறுற மாதிரி நேரடியாக இதை அமைக்கணும். இந்த 2 கோரிக்கையை முன்னெடுத்து அடுத்த 10லேருந்து 1 மாதத்துக்குள்ளே நம்ம இதற்கு தேவையான வேலைகளை எல்லாம் பார்க்கணும். இதே இப்போதைக்கு நமக்கு ரொம்ப அவசியமான வேலை. நன்றி, வணக்கம்.